ஹல்லேலூயா. முதல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்து பிறப்புன்னு சொன்னால் அவர்கிட்ட பிறப்பை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கி நமக்கு என்ன சொன்னார்னா, அவர் பிறப்பதற்கு முன்பாக அவரை பற்றி என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது உன்னதமான தேவன் லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் காப்ரியேலன் ஒரு தூதனை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் அந்த காப்ரியேலன் தூதன் அவர் தேவனால் அனுப்பப்படுகிறார். யாருக்கிட்டன்னா, இது மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ மரியாள் ஒரு தேவகுமாரனை பெற்றெடுக்கிற ஒரு மரியாள், அவங்க கிருபை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. கிருபைன்னா தேவனுக்கு உலகத்துக்கு என்னென்ன பிரியமோ அதன்படி அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டிருக்கணும். அவ்வளோ உன்னதமான உலக ரட்சகர் கற்பம் தரிக்கக்கூடிய ஒரு கிருபை அவங்களுக்கு இருந்திருக்கணும். ஆனால் சும்மா இது பண்ணல, ஒரு மணமகனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கு. சும்மா இது பண்ணாலும் கஷ்டம்தான் இல்லையா? என்ன சொல்லுவாங்க, அப்போ ஆயத்தப்படுத்தியிருக்கு. ஆனால் சேர ஒன்று கல்யாணம் ஒன்றும் முடியலை. அது கிடையாது. உடனே சொல்லிட்டு சொல்கிறாரு, உடனே மரியாள் பயப்படுறாங்க. பயப்பட்ட உடனே தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றான், நீ பயப்படாத, உனக்கு கல்யாணத்துக்கு யோசேப்பெல்லாம் நியமித்து வச்சிருக்கு, கண்டிப்பாக உனக்கு ஒரு குழந்தை உண்டானாலும் யோசேப்பை தள்ளி விட மாட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா நீ எனக்கு கிருபையினால, எனக்கு சித்தத்தின்படி உனக்கு நான் ஒரு கனியை கொடுக்குறேன், அதனால் நீ பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு, இதோ நீ கற்பதாய் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக போட்டாச்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நம்ம பிரசங்க யார் பார்த்தோம், நம்ம பார்த்தோம், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்ம பெயர்களெல்லாம் பிதாவாகி தேவன் உன்னதமான தேவனால பெயரிடப்பட்டது. பெயரிடப்பட்ட மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் கம்ப்ளீட் தீர்க்க தரிசனம் எழுதி வைக்கப்பட்டு விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இதை நான் ரொம்ப நம்புகிறேன். பாருங்கள், எனக்கு என்ன பற்றி ஒரு தீர்மானம் கம்ப்ளீட் அந்த தீர்க்க தரிசனம் எழுதிட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் என்னுடைய வழிகளில் அவராலே நடத்தப்படுகிறேன்னு சொல்கிற ஒரு உன்னதமான நினைவோடு நான் என்னுடைய பயணத்தை நான் ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியணும், நம்ம எல்லாரும் சும்மா அந்த உலகத்துக்கு விடப்படவில்லை. ஹல்லேலூயா. நம்மை கொண்டு ஒரு நோக்கம் உண்டு, நமக்கு ஒரு எய்ம் இருக்குது. அந்த இதை நீங்கள் தைரியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை எங்கே போனாலும், இந்த பாய்மர கப்பலில் ஒரு இதை பிடிச்சிட்டோன்னா, அதை நங்கூரம் போட்டு விட்டாச்சுன்னா, நம்ம என்ன காற்று அடித்தாலும் நான் அசைக்கப்படுவதுன்னு சொல்லக்கூடிய பலத்தின் மேல் பலம் நம்ம அடைவதற்கு நம்ம உண்டாகும் போதே, உண்டாவதுக்கு முன்பாகவே நம்மை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவை பற்றி என்ன தீர்க்க தரிசனம்னா, அவர் பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். பாருங்கள், என்ன மகத்துவமான நம்ம ப்ராஃபஸி சிலவங்களுக்கு வரும்போது எனக்கே அதிசயமாக இருக்கும். பாருங்கள், அந்த வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் பயங்கரமான ஆழமான கருத்துள்ளதாக, நம்மால் கிரகிக்க முடியாத அர்த்தங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஒரு பிறக்கிறதுக்கு இடையிலேயே பெரியவராக இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லி இவரை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்தாயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய தீர்க்க தரிசனத்தின்படியே அவர் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் இருந்த காலங்களில் அவர் வளர்ந்து தீர்க்க தரிசனம் அவர்களை நிரப்பப்பட்டு அவர் ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய வருகைக்காக நம்ம அவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ உன்னதமான தேவன் அவருடைய தீர்க்க தரிசனப்படி அவர் பெரியவராக உன்னதமானவருடைய குமாரனாக இருந்து இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்று சொல்லி பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடைக்கு சொந்தமாக்கும் மடிக்கு
உலக ரட்சகர், பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இன்றைக்கு இந்த உலகத்தில் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் ஏன்னா அவர் பிறக்கும் போதே அவருக்குள்ள தீர்க்க தரிசனம், இவர் பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் நம்ம நினைக்காமலே நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி நம்மை குறித்தும் ஒவ்வொருத்தர் குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. ஹல்லேலூயா. அவரோருக்குள்ள தீர்க்க தரிசனத்தை நினைவுறீங்க. நான் இப்போ கேட்க போகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா என்ன தீர்க்க தரிசனம், ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் சொன்னால் போல நிறைய இருக்கும். ஒவ்வொன்று சொல்லுங்கள். ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இன்றும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். முடியாது, ஆனால் அது முடியும். தீர்க்க தரிசனம், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ போகிற இடம் நான் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுவார். ஆனால் நம்முடைய சின்ன பிராயத்தில் நம்மளை பார்த்தா நம்ம மேலாகிறதுக்குள்ள ஒரு சான்ஸ் இருந்திருக்காது. ஹல்லேலூயா. கீழாக தான் இருப்போமே தவிர மேலாகவே முடியாது, தலையே ஆக முடியாது. ஆனால் இது வாலாக தான் இருந்திருப்போம். இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு அப்படியே 100% உண்மையானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு முடியாது. ஐயோ இந்த பிள்ளையா இதுக்கு எழுதுறது, எங்கள் அம்மா நான் எழுதுனேன்னா என் நோட்டை தூக்கி எனக்கு மூஞ்சிலே எழுதிடுவாங்க. நீனும் வாங்கி எழுத்தோம் எனக்கே புரியலை, நீனே வாசித்து நீனே படிச்சுக்கன்னு சொல்லி எழுதிடுவாங்க. ஹல்லேலூயா. நான் பாம்போல நோட்டை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு எங்கேயா போய் ஒருத்தர் இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தை கீழாகாமல் மேலாக்கியிருக்காரு, வாலாக்காமல் தலையாக்கியிருக்காரு. அதுதான் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் ரகசியம். அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வாக்கு தத்தம் தந்திருப்பாங்க. அந்த வாக்கு தத்தை நீங்கள் முடியாது என்ன உண்மையாட்டே முடியாதுன்னு நினைச்சாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் எனக்கு பாட்டியம்மா சொல்கிறாங்க, ஐயா தள்ளப்பட்டு இந்த குட்டியா இது இவ்வளோத்துக்கு வந்துட்டாளா? ஹல்லேலூயா. நம்ம மேன்மையாக நம்மை வைப்பேன்னு சொல்லி நம்மளை மேன்மையாக வைத்து விடுவார். அதனால யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் என்னதோ அந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு ஆகும். ஹல்லேலூயா. இன்னும் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். அவருடைய சமாதானம் பெரியது. ஆனால் நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டது மாதிரியும் தெரியலை, சமாதானமாக இருக்க மாதிரியும் தெரியலை. ஆனால் என்னுடைய உணர்வு என்னன்னா, இவர்கள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். ஒருவன் கர்த்தருடைய இஸ்ரவேல் என்றோ ஒருவன் கர்த்தருடைய யாக்கோபு என்று சொல்லுவான். 2 பேரும் ஆலயத்தின் தூண்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தம். இந்த சாட்டா என்ன செய்வான்னா, நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை நம்ம மறந்து நம்ம அழுது கொண்டு நம்ம குடும்பத்தை அழிவுக்கு கொண்டு போனோம். நம்ம ஆத்மாவை நஷ்டமாக்கி நம்மளை நரகத்துக்கோ நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் கொண்டு போகணும்னு சொல்ல கிரியையில் அவன் நம்மளை செய்யும்போது அந்த கிரியையை அழிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி இரத்தம் சிந்தும்படி வைத்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கழுவி நம்மை நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழுந்துற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். கிறிஸ்துக்களை பலப்பட்டு திடமனதாக இருங்க. அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உடனே சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். ஏன் அவர் நமக்குன்னு சொன்னார்? ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பிட்டாரு. உலகத்துக்கு அனுப்பின எல்லாரும் இயேசுவை நமக்கு சொந்தமாக நம்ம வச்சுக்கிடணும். அவர் நம்ம சொந்தக்காரர். இது யார்? இது எனக்கு உறவு முறை. ஹல்லேலூயா. பிள்ளைகிட்ட சொல்லியிருப்போம், இது நம்ம தாத்தாக்க பாட்டியமாக சொந்தத்தில் உள்ளவங்க நமக்கு உறவு முறை, நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு யாராக வந்தாருன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் எனக்கு சொந்தக்காரன் சொல்ல உரிமை பாராட்ட நம்ம முடியும். ஹல்லேலூயா. அவர் அப்போ நம்ம என்னன்னா நமக்கு இயேசுவை உரிமை பாராட்ட முடியும். பைபிளை பார்க்கும்போது நம்முடைய மூத்த சகோதரன் போட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஹீ இஸ் நாட் ஃபார் அவே. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வரும்போது வீட்டில் தலைமுறை அண்ணன் எங்கே இருக்காங்கன்னு அண்ணனை தான் கூப்பிடுவாங்க. ஒரு கல்யாணமா அண்ணனை கூப்பிடு, அண்ணன் முன்னால் வரட்டும், அண்ணன் தான் நடத்தணும்.
ஒரு காது குத்தா அண்ணனை கூடு, அண்ணன் முடியல தான் நடத்தணும், அப்படி தானே இருக்குது. ஸோ அண்ணன் சொல்கிற ஸ்தானத்தில் நமக்கு ஒரு நமக்கெல்லாம் ஒரு அண்ணனாக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஏசப்பாக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு நம்ம தூரத்தில் இருக்காரு, ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, எங்கோ இருக்காரு இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்காரு. நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்பத்தில் உள்ள மூத்த மகன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதான் சொல்லி நமக்கு ஒரு இது எனக்கு சொந்தம், பிள்ளைகள் சொல்லும், இது நமக்குமா, யாராவது வந்துட்டாங்கன்னா கொடுக்க முடியும், இது நமக்கு. ஹல்லேலூயா. அது நமக்கு அழகான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, அவர் for unto us a son is born. நமக்காக for unto us a son is born, for unto us a son is given. ஹல்லேலூயா. நமக்காக ஒரு அன்னை பிறந்திருக்காரு, நமக்காக ஒரு அன்னை கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நம்ம அன்னை லேஸ்பட்ட அன்னை ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் அவருக்கு கையில் இருக்குது. Hallelujah. God has given, for unto us a son is given, for unto us சொல்லிட்டு அவர் சொல்லுவார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். Government shall be upon his shoulder. Hallelujah. கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்டே யாரு? நம்ம அப்பா தான். Hallelujah. Hallelujah. அப்போ கவர்மெண்ட் நம்ம அண்ணனுக்குன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் எந்த சட்டம் போட்டாலும் அண்ணான்னு சொல்லி கேட்டுதான் போதுமே. ஹல்லேலூயா. அப்போ கவர்மெண்ட் சொல்லி நம்ம we need not worry about the world. உலகத்தை குறித்து நம்ம பயப்படுறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ நமக்கு அவர் வைக்கல. அவருக்கு நான் தான் உனக்கு கர்த்தத்துவம், உனக்கு கவர்மெண்ட் ஒன்றை ஆளுகை செய்கிற கவர்மெண்ட் நான் தான் உனக்கு அண்ணன். உனக்கு அண்ணனாக இருந்து இந்த ராஜ்யத்தை நான் ஆட்சி செய்கிறேன். அதனால் உனக்கு என்ன சட்டம் வேணுமோ அந்த சட்டத்தை நான் உனக்கு பிறப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்க கூட பைபிள் கொண்டு போன்னு சொன்ன, நீ அவை சொல்லுறதுக்கு நீ ஏன் கேட்க? உன் அன்னை சொன்னேன்னா, நான் சொன்னேன்னா பைபிள் எடுத்துகிட்டு வராத, நீ பைபிள் கொண்டு போகாத நான் சொன்னேன்னா, நான் சொல்லலையே. ஹல்லேலூயா. நான் சொல்லாட்டா யார் சாத்தான் சொல்கிறான் நீ பைபிளை கொண்டு போகாத, பைபிளை எடுக்கானா, ஏன் நீ அவனுக்கு ஏன் பயப்படுதா? உனக்கு ரத்த சம்பந்தம், அவருக்கு ரத்தம் தான் நம்ம சரீரத்தில் ஓடுது. இன்றைக்கி சுகர் நான் பயப்படாத என்னன்னா, அவருக்கு ரத்தம் எனக்கு சரீரத்தில் ஓடுது. அந்த ரத்தம் ஓடும்போது அந்த அன்னை சொல்லாத ஒரு காரியத்தை இன்னொரு ஆள் சொன்னால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியணும். நம்ம நேற்றுக்கு சொன்னோம், நீ பரிசுத்த ஆவியானவரோடு தேவனோடு இசைந்து அந்த ஆவியோடு இருக்க ஜபந்தான் தேவனுக்கு ஜபம் பார்த்தோம். இன்னொன்று ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணுன்னா உனக்கு பெற்றோருக்கு நீ கீழ்ப்படியணும், பாவம் செய்யக்கூட கொஞ்சம் பார்த்தோம். அதே மாதிரி இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கோன்னா, உனக்கு அண்ணன் உனக்கு வீட்டில் பிறந்தாச்சு, அந்த அண்ணனை மீறி நீ எந்த காரியத்தையும் நீ செய்யறதுக்கு நீ செய்யக்கூடாது. ஏன்னா அவர் உனக்கு அண்ணன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அண்ணனை நீ உனக்கு அந்த அண்ணனுக்கு நீ மதிப்பு கொடுத்தியன்னா அவர் என்ன சொல்வார் அதை மாத்திரம் நீ செய்வா, வேற எதையும் நீ செய்ய மாட்டா. ஏன்னா அடுத்தது அவர் என்ன சொல்வார்னா, அவர் நாமம் அதிசயமானவர். உன் அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணன்? அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. யாரோ பைபிள் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களாமா, இவர் பைபிளை தூக்கிட்டு போயிட்டாராம். இவர் அண்ணனுக்கு நம்பிக்கையில் பைபிளை தூக்கிட்டு போயிட்டாரு. அங்கே போய் செக்கப் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பைபிள் அது பேப்பர் எல்லாம் வெறுமையாக பிளேனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அண்ணனுக்கு சொன்ன கேட்டு நம்பிக்கையோட பண்ணார். அன்னைக்கு சொன்னாருன்னா அதிசயமான தெய்வம், நீ போ, நீ முன்னால் போ, பிசாசவன் வாரானா. இந்த சொன்னார் நம்ம போலீஸில் உங்களை கொண்டு ஏற்றிடுவேன். ஹல்லேலூயா. ரொம்ப சத்தம் ஒன்று. ஹல்லேலூயா. அப்போது எத்தனை இன்னைக்கு ஐ எம் ரெடி டு மீட் த போலீஸ். ஹல்லேலூயா. ஏன்னா அன்னை சொல்லலையே நீ சத்தம் போடாதுன்னு, உரத்த சத்தமாக தானே சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அன்னை எது சொல்கிறாங்களோ அதை கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆலோசனை, அவர் என்ன சொன்ன அதிசயமானவர். அவர் பாருங்கள் பைபிளை கொண்டு பண்ண அவர் எல்லாம் பார்த்தவங்களுக்கு அத்தனை பேரை இது பண்ணாங்க. அவ்வளோ பேப்பராக தெரிஞ்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்னென்ன பாடு அனுபவிக்கிறீங்களோ
அவ்வளவோ மகிமையாக மாற்றப்படுவீர்கள். இன்றைக்கி நாம் என்ன மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தார், அங்கே நடந்தது எல்லாமே அதிசயம். அங்கே உள்ளவங்க என்ன யாருன்னு நினைச்சான்னு எனக்கு தெரியலை பாருங்கள். ஹல்லேலூயா. ரோட்டில் பார்த்தா பெரிய கருப்பு ட்ரெஸ்ஸும் போட்டு பிசாசு ஆடிக்கிட்டு எங்கேயோ குறி கேட்டுக்கிட்டு இவ்வளோ குங்குமம் போட்டு அதை வச்சுக்கிட்டு ஆடிட்டு போகிற ஒரு பொம்பளை, அதுக்கூட சொந்தக்காரன், இது தெரிஞ்ச ஒரு பொம்பளைக்கு தான் அந்த கூட பண்ணது, பேசிக்கிட்டு இவங்க படபடா அம்மா அவங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணியிருந்தேன்னு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது ஃபுல் ஸ்விங்கில் இருக்குது. நான் உடனே என்ன செய்யிட்டேன், நம்ம அண்ணனுக்கு ஆர்டர், நம்ம அதிசயமான தேவனை என் கையை அது பேய்க்கு மேலே வச்சுட்டேன் பாருங்க. ஹல்லேலூயா. அதிசயமான தெய்வம். எதுக்கு அது பேய்ன்னு நீ நினைக்கிறா? அது ஏன் மந்திரவாதிகிட்ட போயிட்டு நீ ஏன் நினைக்கா? அது ஏன் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஆடிட்டு நீ ஏன் நினைக்கா? அதிசயமான கையை வெளியின்னு வந்து நம்பி விசுவாசித்து சொன்னா நீ வச்சிரு. வச்சோன்னா அந்த பொண்ணு அவ்வளவு தீர்க்க தரிசனம். அதை அப்படியே அழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த அதிசயங்களை நீங்களும் நானும் வெளிப்படுத்துவதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தாரு. ஹல்லேலூயா. அடுத்தது அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டவரே இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு ஆலோசனை கேட்க எல்லாரும் பிறப்புனே தராங்க. எனக்கு ஒரு செய்தியை தாங்கன்னு சொல்லி வேதம் வாசிக்கும்போது இதை சொல்லு மகளே, இது ஒருத்தருமே பிரசங்கம் பண்ணினது கிடையாது, நீ சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு தைரியம் வந்துட்டா இயேசு கிறிஸ்து பிறப்புன்னு அறிந்ததில் யார் பிறந்திருக்கா? மூத்த அண்ணன் பிறந்திருக்காங்க. அண்ணன் யாரு? அதிசயமானவர். அவர் யாரு? ஆலோசனை கர்த்தர். என்ன வாசிக்கணும், என்ன பேசணும், எங்கே போகணும், எதை செய்யணும், எல்லாமே அவர் செய்கிற ஆலோசனை கர்த்தராக வந்துட்டாரு. அடுத்தது வல்லமை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. உங்கள் அண்ணன் வல்லமை உள்ள தெய்வம்னா, அப்பா வல்லமை உள்ள தெய்வம்னா நம்ம வலிய சண்டைக்கு பிள்ளைகளை கூப்பிடுறோம். டேய் வாட அடிச்சுடுவியா? சும்மா போகிறவங்க கூப்பிட்டு டேங்க வாட அப்பா கிட்ட போயிட்டு வாடா, அந்த பையனை எழுதி கூப்பிட்டு என்ன அடிச்சுடுவியா? பெரிய ஆளா உன்னை அவன் அடிக்கணும், அந்த அப்பாவுக்காக நான் இருக்கேன் தீர்த்து போடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தானோ உலகத்தில் உள்ளவங்களோ யாரும் உனக்கு எதிராக வரவே முடியாது. ஏன்னா நீங்கள் வல்லமை உள்ள தேவன் உங்கள் மூத்த சகோதரனாக உங்கள் கூடயே இருக்காரு. அதான் நமக்கு உனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லலை, நீ நமக்கு எனக்கு உனக்கு அவரோட நமக்குன்னு சொல்லுங்க. நமக்கு வீட்டில் பிள்ளைகள் நமக்கு வீட்டில் மூத்த சகோதரன் இருக்காங்க. அவர் பயங்கரமான ஆளாக்கும், நம்ம தைரியமாக இருக்கலாம். அவர் வல்லமை உள்ள தெய்வம், நித்திய பிதா, அது நித்திய ராஜ்யத்துக்கு பிதா, அவர் சமாதான பிரபு. எவ்வளோ மகத்துவமான தெய்வம். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அவர் மகத்துவம் உள்ள தெய்வம். அவரை குறித்துள்ள எல்லா காரியங்களும் ஆமென் ஆமென் இருக்கு. அவர் பெரியவர், உன்னதமான குமாரன், அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம பார்த்தோம். அவரை பற்றி இவர் தாவீது சொல்வார், சங்கீதம் 132:11, உன் கற்பத்தின் கனி உன் சிங்காசனத்தில் வைப்பேன் தாவீதுகிட்ட சொல்றாரு. அது தாவீதுக்குள்ள தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகள் பிறக்கும் போதும் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களோடு தான் ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. ஆமென். 2 சாமுவேல் 7:12-17 வரை நாத்தான் தீர்க்க தரிசி தாவீதுகிட்ட சொல்றாரு, உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவன் அடுத்து என்ன சொல்றாரு? அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், என் நாமத்துக்கண்ட அவன் ஆலயத்தை கட்டுவான். ராஜ்ய பாருங்க எந்தெந்தைக்கு நிற்கும். நான் அவன் பிதாவாயிருப்பான், அவன் என் குமாரன். நான் தண்டிப்பேன், நான் மட்டாய் தண்டிப்பேன், என் கிருபை விளக்க மாட்டேன். வீடு ராஜ்யம் எல்லாம் ஸ்திரப்பட்டிருக்கோம், ராஜா ஆசாரலையை பற்றி இருக்கும். எவ்வளோ மகத்துவமான சொன்னதுபடி தாவீது நடத்தினாரா? தாவீது எந்தெந்த வழி, தாவீதுக்கு ரூட்டை நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தா, அவருக்கு பிறவிலிருந்து அவர் ராஜா வைக்கும் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்ட்ரீம் தான் எல்லாம். ஹல்லேலூயா. அவர் செய்கிற நடந்த வழிகள் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் வழியில் நடந்தாலும் அவர் சொன்ன வாக்கு தத்துவம் அவருக்கு நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆவியானவர் கேட்காரு, உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் தந்திருக்காரு? ஆண்டைக்கு என்ன வாக்கு தத்துவம் தந்திருக்காங்க? படக்கம் சொல்லணும், டைம் இல்லை, சத்தம் வரணும். என்ன வாக்கு தத்துவம் யாருக்கு தந்த படப்பட ஒரு சொல்லியிருக்க? தங்கத்துக்கு என்ன தந்திருக்காரு? என்னது? இது ரொம்ப அதிசயம். இது ஆமோஸ் இதில் தீர்க்க தரிசனம். உனக்காக ஒரு தீர்க்க தரிசனம் வைத்திருக்கேன்,
அது குறித்த நாள் அது வெளிப்படும். உனக்கு என்ன குறித்தன்னு, அப்போ என்ன குறித்தேன்னு சொல்லாமல் நான் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன குறித்தன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பார். நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்திருப்பார். என்னெல்லாம் குறித்தாரோ எல்லாத்தையும் நிறைவேற்றி விடுவார். என்ன உங்களுக்கு பாருங்க, என்ன ஆச்சரியம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன். எதுக்குமா பயப்படணும்? நல்லா செஞ்சிட்டு இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஜம்முன்னு இருங்க. பாருங்க, இன்னைக்கு நான் எனக்கு ஆயுசு நாட்கள் எனக்கு 10 வருஷத்துக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க. 7 வருஷம் தான் நான் உயிரோட இருப்பேன். காலையில் 2010 ஆப்ரேஷன், இன்னைக்கு 14 வருஷம் ஆகிடுச்சு. அது ஏன்னா என் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவனுக்கு பிள்ளை பாருங்க, நான் அவருக்கு கையில் இருக்கேன். அவருக்கு வல்லமையான வாக்கு தட்டும் ஆயுசு நாட்கள் பெருகிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் பயப்படக்கூடாது. இனி நீங்கள் ஆயுசு நாட்கள் பெருகுனா எந்த காய்ச்சல் வந்தாலும் போடா பிசாசை நீ தோற்றுக்கணும், எனக்கு ஆயுசு உண்டுன்னு சொல்லி ஹல்லேலூயா. அவர் நம்ம எந்த ஆயுசோடு வைக்கணும்னு சித்தம் பண்ணாரோ அதுவரை நீங்கள் இருப்பீங்க. நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். என்னைக்கு எனக்கு மூச்சு போதும் நான் அன்னைக்கு வரைக்கும் நான் ஏசாமிக்கு வேலை செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு நாளை நான் ஏசாமிக்கு வேலைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். வயசுன்னு சொல்லி நான் இருக்க மாட்டேன். என்னைக்கு எந்த நாள் எனக்கு அழைப்பு வருதோ அந்த நாள் வரைக்கும் என்னால் அவருக்கு வேலை செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் 74 வயசில் போனவா 65 வயசுன்னு சொல்லி 10 வயசை குறைச்சி அங்கே வல்லனை எடுத்து உபயோகப்படுத்தி இருக்காருங்க. ஹல்லேலூயா. அங்கே எனக்கு எல்லாரும் 65 வயசுக்கு மேலே சொல்லலை ஒருத்தர வயசு. ஹல்லேலூயா. அப்போ உங்களை மாட்சிமையாக வைப்பேன். சொல்லுங்க, மடமடா சொல்லிக்குவாங்க. உங்களுக்கு என்னது மைச்சத்துக்கு என்னது? இதுக்கு மேலே ஒரு வேணுமா? சாட்சியாய் நிறுத்துவேன். அந்த சாட்சியை நிறுத்துறதுக்கு அவர் கடந்து வந்த பாதை எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதாவது வழி இருந்தால் அவங்க சாட்சியை நிறுத்த பாதையில் தம்பி வழியே தெரியாம தானே இருந்து வழி எப்போதுக்கும் அடைச்சிட்டு சொல்லுவார், மகளை நான் உன்னை சாட்சியாக நிறுத்துவேன். வழியே இருக்காது, ஆனால் வாக்குத்தத்தம் இருக்குது. ஹல்லேலூயா. கண்டிப்பாக அந்த சாட்சியை நிறுத்தித்தான் அவர். வேறு வழியை நீங்கள் பார்க்காதீங்க. அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நீ அமர்ந்திருந்து நானே தேவன்ன்றாரு. ஆண்டவரே நீ சாட்சியை நிறுத்த பிறகு நன்றி. இங்கே கண்ணை மூடிக்கிடுங்க. கண்ணை திறந்தாலே நீங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். கர்த்தர் மேலே பாரத்தை போடுங்க. எவ்வளோ மாட்சிமையான தேவன். அதனால் அவரவருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்ததை முடியாததை நீங்கள் முடியும்னு பிடிக்கும்போது உன்னதமான தேவனை இன்னைக்கு பெரியவராக்கி இன்னைக்கு உலகத்துக்கு அவர் ராஜாவாக ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார்னு சொல்கிற ஒரு கொம்பாக அவர் நமக்கு தந்திருக்குன்னா இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு தான் பிதாவாகி தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது. நம்ம தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். நாம் ராஜரீக பிள்ளைகள், நாம் ஆசாரிய கூட்டத்தினர். ஹல்லேலூயா. நம்ம விசேஷிக்கப்பட்டவர். எதுனாலனா நம்ம அண்ணன் ராஜாங்கம் கர்த்தத்துவம் அவருக்கு தோளுக்கு மேலே இருக்குது. ஸோ எல்லாமே அவருக்கு கையில் இருக்குது. அவர் தோழி இருக்குது. அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. பின்ன நீங்கள் ஏமா பயப்படுறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம அவருடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற நம்ம அவர் எதற்காக பிறந்தார்? நம்ம அவரை போல இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்தி நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆலோசனை கர்த்தாவாக சமாதான பிரபாருந்து நித்தியத்தில் கொண்டு போகிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்ன மாதிரி மகளே என்னுடைய சத்தத்தை நிற்காது, என்னுடைய சித்தத்துக்கு ஒன்று ஒப்புக்கொடு. நீ நடத்துகிறவராலே நீ நடக்கப்படுறா. கலங்காத திகையாத, நீ அமைஞ்சிருந்து என்னை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. நான் எந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பிறப்பின் பண்டிகையில் நம்ம ஒரு புதிய சந்தோஷமான செய்தி, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்காக பிறந்து விட்டார். இவ்வளோ நாள் என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் பலவிதமான உணர்வுகளில் இருந்தேன். இப்போ நான் பயப்பட மாட்டேன். அவர் எனக்கு தந்த ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஆமேன் என்றும் அது என்னை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அழுது கொண்டு இருக்க மாட்டேன், ஏன்னு கேள்வி கேட்க மாட்டேன், எதற்கென்று கேட்க மாட்டேன். எந்த நிலை நீர் அழுத்தினாலும் எனக்கு ஆசீர்வாதம் தெரியும்னு சொல்லி என்னுடைய சித்தத்தை நான் அர்ப்பணிக்குன்னு சொல்லி அர்ப்பணித்து புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நமக்கு ஒரு மூத்த அண்ணன் நம்ம வீட்டில் பிறந்துட்டாங்க. அந்த அண்ணன் இங்கே
சார்ஜில் நம்ம வீடும் நம்மளும் நம்ம சந்ததியும் இருக்குது. அதில் நம்ம பயப்பட மாட்டேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி நம்ம புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.